இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மங்கோலிய அதிபர் குரேல் சுகுனா சந்திப்பு. இந்தியாவில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் உலகின் எந்த பகுதியில் ஓடினாலும் நமது ராணுவம் வேட்டையாடும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க கோரி முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டின் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் கோபால் தர்ணா போராட்டம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திட்டக்குழுவினர் சமர்ப்பிப்பு. தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025 நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மங்கோலிய அதிபர் குரேல் சுகுனாவும் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மங்கோலிய அதிபர் குரேல் சுகுனா அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசினார். அதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களுடன் உயர்நிலை குழுவினர் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே உள்ள உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்தனர். மேலும் இரு நாடுகளிடையே தூதரக உறவுகள் தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைவதை நினைவுகூரும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் மங்கோலிய அதிபரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அமிர்தசரஸுக்கும் டெல்லிக்கும் விமானங்களை இயக்க மங்கோலிய நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக, இது சுற்றுலா, வணிகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்கும் என்றும் மங்கோலிய அதிபர் குரேல் சுகுனா தெரிவித்தார். இந்தியாவில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் உலகின் எந்த பகுதிக்கு ஓடி ஒளிந்தாலும் நமது ராணுவம் அவர்களை தேடி சென்று வேட்டையாடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு படையின் 41வது நிறுவன நாளையொட்டி ஹரியானாவின் மானேசரில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நரேந்திர மோடியின் ஆட்சியில் பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் சகித்துக் கொள்வதில்லை என்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். இதற்காக பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம், தேசிய புலனாய்வு முகமை சட்டம் ஆகியவற்றை இயற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் உலகின் எந்த பகுதியில் ஒளிந்திருந்தாலும் அவர்களை தேடி சென்று வேட்டையாடுவோம் என்பதை நமது ராணுவ நடவடிக்கைகள் மூலமாக மெய்ப்பித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் ஐக்கிய ஜனதா தள சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பளிக்க கோரி முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பீகாரின் பாகல்பூர் மாவட்டம் கோபால்பூர் தொகுதியில் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த கோபால் மண்டல் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கின்ற ஐயத்தில் அவர் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்திக்க வந்துள்ளார். அப்போது முதலமைச்சர் நிதிஷ்குமார் அனுமதி தராததால் அவர் நிதிஷ்குமார் வீட்டு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பளிக்காவிட்டால் இங்கிருந்து செல்ல முடியாது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோபால் மண்டல் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திட்டக்குழுவினர் சமர்ப்பித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இன்று மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தாக்க மதிப்பீடு, நான் முதல்வன் திட்டத்தின் மதிப்பீட்டாய்வு, தமிழ்நாட்டில் புத்தொழில் துவக்கத்திற்கான சுற்றுச்சூழல் அமைப்பு வாய்ப்புகள் மற்றும் சவால்கள், தமிழ்நாடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி கொள்கை மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நகரிய மேம்பாட்டு கொள்கை ஆகியவற்றை துணை முதலமைச்சரும் மாநில திட்டக்குழுவின் அலுவல் சார் துணைத் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் ஆகியோர் சமர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் நா. முருகானந்தம், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையின் செயலாளர் சஞ்சன் சிங் ராசவாசான் மற்றும் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் செயல் சுதா ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு விளையாட்டுத் துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது என்று முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025 நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025 நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது எனவும், இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கு 16,28,000 பேர் பதிவு செய்திருந்தனர். தனிநபர் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு முறையே ரூபாய் 1,00,000ம்,
ரூபாய் 75,000 மற்றும் ரூபாய் 50,000 பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது எனவும், திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க ரூபாய் 37 கோடி பரிசு தொகையோடு போட்டி நடத்தப்படுகிறது என்றும், தமிழக வீரர்கள் ஒவ்வொருவரும் சாம்பியன்ஸ் என வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் சாதித்த 5,393 வீரர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும், பொருளாதாரத்தில் எட்டிய இரட்டை இலக்க சாதனை பயனும் விளையாட்டுத் துறையிலும் எதிரொலிக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் 234 தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் எனவும், முதல் கட்டமாக தலா ரூபாய் 3 கோடியே 75 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படுகிறது எனவும், வடசென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை காசிமாவுக்கு ரூபாய் 1 கோடி பரிசளிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மெக்சிகோவில் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 64 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகள் கடுமையான சேதமடைந்தன. கனமழையில் சிக்கி 28 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. மக்கள் வசிக்கும் தெருக்கள் ஆறாக மாறி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. வீடுகள் மூழ்கின. நிலச்சரிவில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இந்நிலையில் மெக்சிகோவில் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். அவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது குற்றமா, ஆளும் கட்சி மீது குற்றமா என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்னர் தெரியவரும் என்று காரைக்குடியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தேர்தல் பிரச்சார பயணத்தினை 2வது நாளாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி நெசவாளர் காலனியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூர் சம்பவத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் உள்ளபோது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது என கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் உயிரிழந்த 41 பேரின் உடற்கூறு செய்தது குறித்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் தமிழக அரசிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், கரூர் சம்பவம் நடைபெற்றதை அறிந்து தேசிய கூட்டணி சார்பில் நானும் எடப்பாடி பழனிசாமியும் அன்றே சிபிஐ விசாரணை கோரினோம் என்றும் தெரிவித்த அவர், கரூர் சம்பவத்தில் விஜய் மீது குற்றமா, ஆளும் கட்சி மீது குற்றமா என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்னர் தெரியவரும் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டியது மாவட்ட காவல்துறை நிர்வாகம் என்றும், கடமை தவறிய காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் தஞ்சாவூரில் விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே பாஜக விவசாய அணி சார்பில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாத தமிழக அரசை கண்டித்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், ஒரு மூட்டைக்கு ரூபாய் 50 வாங்குவதும் திருட்டுதான் என்றும், இது விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடு என்றும், அதேபோல் மூட்டைக்கு 1.5 கிலோ அதிகமாக வாங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், திமுக தொடர்ந்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருவதாகவும், வருகின்ற தேர்தலில் திமுக வேரோடு களைந்து எரியப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தெரிவித்துள்ளார். ஆலங்குடி அடுத்த கல்லாங்குடி ஊராட்சியில் கேசாய சமுத்திர குளத்தின் பகுதியில் குடியிருப்பு வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளை கண்டித்து ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த கல்லாங்குடி ஊராட்சியில் கேசாய சமுத்திர குளத்தின் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 300 குடும்பத்தினர்கள் வீடு கட்டி மின் இணைப்பு வசதிகளுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலங்குடி பகுதியை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டியுள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் நில அளவையருடன் சம்பந்தப்பட்ட இடத்தை அளக்க சென்ற போது அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு அளவீடு செய்யும் பணியை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட இடத்தை ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நில அளவையாளரை அழைத்து
நிலத்தை அளக்க முயற்சித்த போதும் பொதுமக்கள் அவர்களை தடுத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஆவணங்கள் அனைத்தையும் ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இடத்தை அளவீடு செய்ய வரமாட்டோம் என உத்தரவாதம் அளித்ததை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என்றும், மேக வெடிப்பு ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். பேரிடர் தணிக்கும் தினத்தை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு தொடர்பாக பேரிடர் மீட்பு மாதிரி ஒத்திகை மற்றும் பயிற்சி முகாம் மதுரை தெப்பக்குளத்தில் நடைபெற்றது. ஒத்திகை நிகழ்ச்சியில் மதுரை தல்லாக்குளம், பெரியார் நிலையம், அனுப்பானடி தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர், மாநில பேரிடர் மீட்புத் துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கியபடி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளிக்கும் பொதுமக்களை மீட்பது, கால்நடைகளை மீட்பது தொடர்பாக ஒத்திகைகளை தத்துரூபமாக செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என்றும், மேகவெடிப்பு ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும், பேரிடர் காலத்தில் கால்நடைகளையும் பாதுகாக்க முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 1 மாத ஊதியத்தை போனஸாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு தொகைகளை உடனடியாக செலுத்தி கணக்கு விவரத்தை ஒப்பந்தக்காரர் வழங்க வேண்டும், அனைவருக்கும் இஎஸ்ஐ கார்டு வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற 13 பணியாளர்களுக்கு பணி நன்கொடை, ஊதிய வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும். தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு 1 மாத ஊதியத்தை போனஸாக வழங்க வேண்டும், வாகனங்களை உடனுக்குடன் பழுது பார்த்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற பிஎஸ்டி பெல்ட் என்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்று தாயகம் திரும்பிய ராமகிருஷ்ணனுக்கு வியாசர்பாடியில் கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமி சேர்ந்தவர்கள் சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தனர். ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவை சேர்ந்த பாக்ஸிங் வீரர்கள் பிஎஸ்டி பெல்ட் எனப்படும் தொழில்துறை குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றனர். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற 8 சுற்றுகள் கொண்ட போட்டியில் தமிழகத்தின் வடசென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த பாக்ஸர் ராமகிருஷ்ணன் ஆப்பிரிக்க நம்பர் 1 பாக்ஸரான கலோலா அமிரியுடன் மோதினர். இந்த குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்று பிஎஸ்டி பெல்ட் வென்ற ராமகிருஷ்ணன் தாயகம் திரும்பிய நிலையில் வியாசர்பாடி ஷர்மா நகரின் மைதானத்தில் கிங்மேக்கர் பாக்ஸிங் அகாடமி மற்றும் எம்பிகே நகர் காவலர் பாய்ஸ் கிளப்பினர் ராமகிருஷ்ணனுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக பிஎஸ்டி பெல்ட் வென்ற ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கோவையில் நொய்யல் ஆற்றை பாதுகாப்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் குழு அமைத்திட வேண்டும் என்று மாநில அரசை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையை சேர்ந்த விவசாயி கருப்புசாமி என்பவர் 10 ஏக்கர் நஞ்சினை விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பணப்பயிர்கள் மற்றும் தென்னை மரங்களை வைத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவருக்கு சாதகமாக தென்னை மரங்களை வெட்டி சேதம் விளைவித்து விட்டனர் எனவும் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மேலும் கோவையில் ஜிடி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சட்டப்பேரவையில் விவசாயம் சார்ந்த எந்த திட்டமாக இருந்தாலும் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்ட பின்னர் செயல்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் கடும் எதிர்ப்புகளை தெரிவிப்போம் என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். வேதாரண்யம் கோடியக்கரை அருகே பட்டியலின மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தாக்கப்படும் சம்பவத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் மிக விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை அருகே உள்ள கருப்பம்புலம் கிராமத்தில்
பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் மீது ஆதிக்க ஜாதியினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தீண்டாமை பிரச்சினை மற்றும் ஆணவ படுகொலை ஒரு சில இடங்களில் நடக்கிறது, பிரச்சினைகள் வெளியே வரும்போதுதான் தெரிகிறது எனவும் 2 மாதங்களுக்கு முன்பு நாகை போடியக்கரை அண்ணாநகர் பகுதியில் பட்டியலின மக்கள் மீதும் மாற்றுத்திறனாளிகள் மீதும் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது எனவும் வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளனர் எனவும் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து 2 மாதங்கள் ஆகியும் சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்ய முடியாத நிலை உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் யார் மீது புகார் கொடுத்தார்களோ அவர்கள் அதே பகுதியில் சுற்றி வருகின்றனர் எனவும் சமூக நீதி பேசும் திமுக தலைமை கருப்பம்புலம் பகுதியில் வசிக்கும் திமுக நிர்வாகியும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சுப்பிரமணி தீண்டாமை சம்பவத்தில் ஈடுபடுகிறார் என்றும் தெரிவித்த அவர், போடியக்கரை பகுதியில் இரட்டை டம்ளர் முறை கோவிலுக்கு அனுமதிக்காத நிலை இன்றும் நடக்கிறது என்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் பட்டியலின மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தாக்கப்படும் சம்பவத்தை கண்டித்தும் மாற்றுத்திறனாளி மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை காவல்துறையினர் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அனைத்துக் கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி மாவட்ட தலைநகரங்களில் மிக விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்றும் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் இல்லாததால் சிபிஐ தத்தளிப்பதால் அதிக வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் சரியான தீர்வு காண முடியாத அமைப்பாக சிபிஐ மாறியிருக்கிறது என்றும் சூரக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள சூரக்குளம் கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாடக மேடை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான பிரச்சினை என்பது வாக்கு திருட்டு எனவும் இதனை இந்திய அரசும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து செய்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட மறுப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் என்றும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மேலும் ஏழை மக்களின் வாக்குகளை எடுக்கின்ற புதிய திட்டத்தினை பாஜக அறிமுகப்படுத்தி குறிப்பிட்ட தொகுதிகளில் அதை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றும் அதன் விளைவாகத்தான் பெங்களூரு மத்திய தொகுதியில் 28,000 வாக்குகளுக்கு மிகப்பெரிய தவறு நடைபெற்றுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எடுத்துரைத்தார் என்றும் இதுகுறித்து சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து இதற்கான அடுத்த முடிவு எடுப்பார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். கடலூர் வெள்ளி கடற்கரை சாலையில் உள்ள புனித டேவிட் கோட்டை புதுப்பிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தார். கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் துறைமுக அலுவலர் கட்டிடம் ரூபாய் 4 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் மருத்துவ அலுவலர் கட்டிடம் ரூபாய் 5 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டிலும் பழமை மாறாமல் புனரமைப்பதற்கு அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதன்படி பாரம்பரிய கட்டிடம் மற்றும் புனித டேவிட் கோட்டை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் சி ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெள்ளி கடற்கரை பகுதியில் உள்ள அனைத்து பாரம்பரிய கட்டிடங்களின் புனரமைப்பு பணிகளும் வெள்ளி கடற்கரை மேம்படுத்தும் பணிகளும் முடிவரும் பட்சத்தில் இப்பகுதி மிக சிறந்த சுற்றுலா தலமாக அமையும் என்றும் ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்தார். ஆய்வின் போது ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, மாநகராட்சி ஆணையாளர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை கோட்டாட்சியரிடம் அளித்தனர். அதில் விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டூழியம் செய்யும் வனவிலங்குகளை விரட்ட பயிற்சி பெற்ற வன ஊழியர்களை நியமிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வாங்க வேண்டும், சமீபத்தில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் மற்றும் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த கால்நடை உரிமையாளர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், கால்நடை மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும், தமிழக ஆந்திரா இரு மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் மண் சாலைகளை தார் சாலைகளாக அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இக்கூட்டத்தில் நேர்முக உதவியாளர் ரமேஷ் மற்றும் பல்துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வண்டலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மெய் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் ஆதரவற்ற குழந்தைகளை வண்டலூர் பூங்காவிற்கு அழைத்து சென்று பூங்காவை சுற்றி பார்க்க வைத்ததுடன்
திரைப்பட காமெடி நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காளையுடன் தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடி குழந்தைகளை மகிழ்வித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மெய் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் ஆண்டுதோறும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மெய் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் 50 ஆதரவற்ற குழந்தைகளை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து சென்று பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்வையிட வைத்ததோடு திரைப்பட காமெடி நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காளை ஆகியோருடன் வண்டலூர் உயிரியல் பூங்கா முழுவதும் சுற்றி பார்க்க வைத்தனர். அப்போது தன்னுடைய ஸ்டாண்ட் அப் காமெடி நகைச்சுவை காட்சிகளை நடித்து காண்பித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். அது மட்டுமின்றி குழந்தைகளுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தியதோடு குழந்தைகள் அனைவருக்கும் தீபாவளி பரிசு பொருள்களான பட்டாசு, புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது ஆதரவற்ற குழந்தைகளுடன் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட காமெடி நடிகர்கள் கிங்காங், முத்துக்காளை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தெய்வ குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடியது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும், இந்த தீபாவளி தான் சிறப்பான தீபாவளி என்றும், அனைவரும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். ராணிப்பேட்டை பாலாற்றில் குதித்த இளைஞரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் பாலாற்றின் மீதுள்ள பழைய மேம்பாலத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இளைஞர் ஒருவர் ஆற்று வெள்ளத்தில் குதித்துள்ளார். இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரும் தீயணைப்பு நிலைய வீரர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாலாற்றில் குதித்த இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து வந்து பாலாற்றில் ரப்பர் படகு மூலம் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் ராஜ்வாலஜா, வட்டாட்சியர் ஆனந்தன், திமுக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத்காந்தி ஆகியோரும் தேடல் பணிகளை விரைவுபடுத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பாறை தெருவை சேர்ந்த சந்திரமூர்த்தி என்பவரின் மகன் பிரசாந்த் பாலாற்றில் குதித்தது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக 1100 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் வகையில் நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கைவினை என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் 50,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 12 தொழில் பிரிவுகளில் 7 நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள 1100 தொழிலாளர்களை மகாகவி பாரதியார் கட்டடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் கண்டறியப்பட்டு அதில் விளிம்பு நிலையில் உள்ள தொழிலாளர்களான கட்டுமான கொத்தனார் 25 நபர்கள், கார்பெண்டர் 25 நபர்கள், எலக்ட்ரீஷியன் 25 நபர்கள் என 75 பேரின் வாழ்வாதாரங்களை உயர்த்தும் விதமாக அம்பத்தூர் தொழில்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் 7 நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் தேறியவர்களுக்கு செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் 7 நாள் பயிற்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் ரூபாய் 50,000 மானியத்தில் 3 லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டது. இத்தகைய சலுகை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வாழ்த்தியதுடன் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்தனர். உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட கருவேப்பம்பூண்டி மடம் பகுதியில் செய்யாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த 30 ஏக்கர் நிலப்பரப்பிலான இடத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் நீர்வழித்தடங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களின் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலங்களை மீட்கும் பணிகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலை ஆதாரங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கும் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உத்தரவிட்டதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாள்தோறும் ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்டெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட கருவேப்பம்பூண்டி மடம் பகுதியில்
செய்யாற்றங்கரைகளை உடைத்து நீர்பிடிப்பு பகுதிகளில் அத்துமீறி செங்கல் சூளைகள் அமைத்து இடம் ஆக்கிரமித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தலைமையில் உத்தரமேரூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயவேல், உத்தரமேரூர் மண்டல தனி வட்டாட்சியர் ரம்யா, வருவாய் வட்டாட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று செய்யாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் 30 ஏக்கர் நிலப்பரப்பளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடத்தினை ஜேசிபி பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தனது சொத்தை அபகரித்தவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு சொத்தை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதியவர் ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சென்ற வாரம் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சோலார் விவகாரம் காரணமாக 8 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வாரம் திங்களன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்பை மீறி முதியவர் ஒருவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆய்க்குடி பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தை அதே பகுதியை சேர்ந்த இசக்கிராஜன் என்பவர் அபகரித்ததால் தீக்குளிக்க முயற்சித்ததாகவும், சென்ற வாரமே தீக்குளிக்க முயற்சித்த போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் இந்த வாரம் தீக்குளிக்க முயற்சி செய்ததாக முதியவர் முனியாண்டி தெரிவித்தார். மேலும் தனக்கு நியாயம் கிடைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முனியாண்டி கேட்டுக் கொண்டார். ஜெயங்கொண்டத்தில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் காவல்துறையின் சார்பில் மாபெரும் ஒன்றிணைவோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த தத்தனூரில் உள்ள மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரியில் அரியலூர் மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் காவல்துறையின் சார்பில் ஒன்றிணைவோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் தாளாளர் ரகுநாதன் வாழ்த்து பேசினார். டாட்கோ மேலாளர் லோகநாதன் திட்டத்தை பற்றி விளக்கினார். அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ்பா சாஸ்திரி, மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளிடம் சாதி, மதம், மொழி, இனம் ஆகியவற்றை கடந்து கல்வியால் ஒன்றிணைவோம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினர். மேலும் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மாணவர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் சுமதி, காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன், கல்லூரி இயக்குநர் ராஜமாணிக்கம், நிர்வாக இயக்குநர் செந்தில்குமரன், கல்லூரி முதல்வர், சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகளை கண்டித்து திமுக சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் ஊராட்சி மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொறியாளர் புவியரசன் என்பவர் 2 மணி நேரமாகியும் கூட்டத்திற்கு வராததால் ஆத்திரமடைந்த ஒன்றிய குழு தலைவர் சக்தி ஆனந்தம், துணைத் தலைவர் அருண்முரளி மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 24 பேர் அதிகாரியை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது பொறியாளர் புவியரசனை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அவரை மாற்றம் செய்யவில்லை என்றால் அனைவரும் தாங்களின் பதவியை ராஜினாமா செய்து விடுவதாக துணைத் தலைவர் அருண்முரளி தெரிவித்தார். இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. ஊத்துக்கோட்டை போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 1,24,900 பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை போக்குவரத்து சோதனை சாவடியில் வாகனங்களுக்கு பர்மிட் வழங்க லஞ்சம் வாங்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையிலான காவல்துறையினர் அதிகாலை முதல் ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 1,24,900 பறிமுதல் செய்தனர். மேலும் சோதனை சாவடியை கடந்து சென்ற வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பர்மிட் சான்றுகளுக்கான கட்டணம் உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் ஆற்றில் நண்பர்கள் தள்ளிவிட்டு உயிர் மாய்க்கப்பட்ட இளைஞரின் உடலை கண்டெடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
போடிநாயக்கனூர் அருகே உப்புக்கோட்டையை சேர்ந்த அழகர்சாமியின் மகன் நவீன்குமாரை கடந்த 6 நாட்களாக காணவில்லை என கூறி அவரின் உறவினர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அவரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நவீன்குமார் தன்னுடைய நண்பருடன் சென்றதாக தகவல் கிடைத்ததால் அவரை கைது செய்து விசாரித்ததில் 8 பேர் ஒன்றாக மது அருந்து சென்றதாகவும் அங்கு நவீன்குமாரை ஆற்றில் தள்ளிவிட்டதாகவும் நண்பர் தெரிவித்தார். இதனிடையே தீயணைப்புத் துறையினர் உப்புக்கோட்டை முல்லை பெரியாற்றில் தேடிய போது 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றங்கரையில் ஒதுங்கி கிடந்த நவீன்குமாரின் சடலத்தை கண்டெடுத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த நவீன்குமார் அணிந்திருந்த 3 சவரன் தங்க சங்கிலிக்காகவும் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான செல்பேசி பறிப்பதற்காகவும் கொல்லப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மங்கோலிய அதிபர் குரேல்சு புக்னா சந்திப்பு. இந்தியாவில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் உலகின் எந்த பகுதியில் ஓடினாலும் நமது ராணுவம் வேட்டையாடும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க கோரி முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீட்டில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் கோபால் தர்ணா போராட்டம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திட்டக்குழுவினர் சமர்ப்பிப்பு. தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையின் போர்க்காலமாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025 நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.